டைரக்டர் சசி இந்த படத்தை ஒரு எமோஷன் அண்ட் கமர்ஷியல் கலந்த ஒரு கலவையா தான் கொடுத்திருக்காரு. முக்கியமா ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு ஒரு செருப்படி கொடுக்குற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ரொம்ப எமோஷனலாவும் கொடுத்திருக்காங்க. இந்த சொசைட்டில ஒரு முக்கியமான சோஷியல் இஷ்யூவை எடுத்து இந்த படத்துல காமிச்சதுக்கு டைரக்டர் சசிக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். படத்தோட பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோஷியல் இஷ்யூ படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் திணிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா எதுக்கு இது ஏன் இப்படி பில்டப் கொடுக்குறாங்க அப்படின்னு தோணுச்சு. அங்கங்க கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை கொஞ்சம் திணிச்சு ஸ்கிரீன் பிளேல வச்சதுனால அந்த இடத்துல இந்த படம் கொஞ்சம் ஹோல்ட் ஆயிருது. ஓவரால் இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா ரீச் ஆகுமா அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா அவங்க மைண்ட் செட் அண்ட் மனசை பொறுத்து தான் இந்த படம் அவங்களுக்கு ரீச் ஆகும். அவங்களுக்கு இந்த கான்செப்டே பிடிக்கலப்பா அப்படின்னா இந்த படம் அவங்களுக்கு ரீச் ஆகாது. ஒரு சில பப்ளிக் ரிவ்யூஸ்ல இந்த படம் ஃபுல்லா அழுக காட்சியா இருக்குப்பா அழுதுகிட்டே இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் வரைக்கும் அப்படின்னாங்க. பட் அப்படிலாம் இல்ல, தேவையான இடத்துல எமோஷன் கமர்ஷியல் அண்ட் தென் காமெடிஸ்லாம் அங்கங்க வச்சிருக்காங்க. பட் ஒரு சில இடத்துல இந்த கமர்ஷியல் ஐட்டம் திணிச்சதுனால இந்த படம் அந்த இடத்துல இந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் தொய்வடைஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எங்கேஜிங்கா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி இது ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ஸ்ல ஒன் டைம் கண்டிப்பா வாட்ச் பண்ணலாம்.